முழங்காலம் முடக்குவோமா? சேர்ந்து இறங்கி கொஞ்ச நேரம் அப்படியே முழங்காலம் முடக்கி அன்றைய கரத்தில் கொஞ்ச நேரம் அர்ப்பணிப்போமா? எல்லாரும் கொஞ்ச நேரம் முழங்காலை முடக்கி ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எலியாவை குறித்து பார்க்கிறோம். எலியா தனி ஒரு மனிதனாய் இருந்தாலும் தேவ மனுஷன் என்பதை ஜனங்களுக்கு முன்பாய் காண்பிக்க கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். நீ போய் ஆகாபு கிட்ட உன்னை காண்பி என்று சொன்னது எதற்காக என்று சொன்னான். அங்கே அவன் தேவ மனுஷன் என்பதை நிரூபித்து காட்ட முடிந்தது. அவன் தேவ மனுஷன் என்பதை ஜனங்கள் பார்த்தார்களே. நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு கிருபையை உங்களுக்கும் எனக்கு கர்த்தர் தருவாராக. அன்று சொன்னார், பஞ்சத்தின் மத்தியில நீ ஆகாப்புக்கு உன்னை காண்பி. எந்த சூழ்நிலை இருந்தால் ஆண்டு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஜனங்களுக்கு முன்பாக நம்மளை உயர்த்தணும்னு தான் விரும்புகிறார். நம்ம இன்னைக்கு ஆகாப்புக்கு காண்பிக்க என்று சொல்றது காரணம் இல்லை, ஜனங்களுக்கு முன்பாய் கர்த்தர் நம்மளை உயர்த்த. ஏன் எலியாவை சொன்னார், ஆகாப்புக்கு முன்பாய் நெல்லுன்னு, ஒரு பெரிய அற்புதத்தை நான் செய்ய போறேன், அதற்கு முன்பாய் இப்போ என்னை காண்பி என்றார். ஒரு தனி மனிதன் தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்ததை பார்க்க முடிகிறது. அவனுக்குள்ள இருந்த ஜெபம் வேதாந்தத்தில் அவனும் நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஆனால் கருத்தான ஜெபம் பண்ணினதுனால இந்த ஒரு வார்த்தை கருத்தான ஜெபம் என்று பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய காரியம். அருமையான ஜனமே, இன்னைக்கு எலியா மேல இருந்த அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்படட்டும். எலியாவுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் நமக்குள்ள வரட்டும். எலியா மேல இருந்த அந்த ஜெபாவை நம்ம மேல ஊற்றப்படட்டும். இன்னைக்கு இருக்கிற உலகத்தை பார்த்து பயப்படாம, ராஜாவை பார்த்து பயப்படாம, மனுஷனை கொடுத்து பார்த்து பயப்படாம, ஆண்டவருக்குமா ஆத்திர பயந்திருந்த ஒரு மனுஷன் கர்த்தர் அவனை உயர்த்திருந்த பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்குள்ள தேவனுக்குள்ள அந்த பயம் இருக்கும் என்று சொன்னா நிச்சயமா கர்த்தர் நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிக்க முடியும். இரண்டாவது பார்த்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய அற்புதத்தை நடத்துகிற கரமாய், ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டதை பார்க்கிறோம். எத்தனை சிலைகள் வைத்தாலும், எத்தனை பிரச்சனைகள் உண்டாக்கினாலும் அதற்கு பயப்படாதபடிக்கு தேவனை மாத்திரம் ஆராதித்ததை பார்க்க முடியும். அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, என் தேவன் என்னை காப்பாற்றுவான். என்னை தப்பு வைக்காமல் போனாலும் நாங்கள் ஒருபோது இந்த நேபுகாத்நேச்சார் செய்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு பொருத்தனை இருந்தது, ஒரு தைரியம் இருந்தது. உலகம் எங்களை என்ன செய்ய முடியும், உலகத்தின் பிரச்சனைகளை என்ன செய்ய முடியும் என்பதை அவர்கள் தெளிவாய் அறிந்திருந்ததை பார்க்க முடிகிறது. நீங்களும் நானும் நீங்க ஆண்டுடைய கரத்துல வந்திருக்கிறோம், ஆண்டுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்த விரும்புகிற உலகம் அல்ல. ராஜா வீட்டுலதான் வேலை செய்யறான், நான் ராஜாவுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. ராஜா வீட்டுலதான் பிரதானிகளா இருக்கிறாங்க, நான் ராஜாவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உயர்த்தினதை பார்க்கிறோம். அங்கே நம்ம அந்த தானியேல் புஸ்தகத்துல வாசிக்கும் போது இந்த நேபுகாத்நேச்சார் செய்த அந்த பொற்சிலைய இவர்கள் 3 பேர் மாத்திரம் தான் வணங்கல, அதோட தானியேலும் சேர்ந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா இந்த 3 பேருக்கும் ஒரு பெரிய அங்கே அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். அந்த தண்டனை அவனை ஒன்றும் செய்ய முடியும். அந்த அக்னியின் மனம் கூட அவர்கள் மேல் வீசல, அவர்கள் மேல இல்லைன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தான். பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமா இருந்தா, தேவனை மரியாதை மறுதலியாம நம்ம தேவ சமத்துல காத்திருந்தா நிச்சயமா நம்ம கர்த்தர் எந்த அக்னி வந்தாலும் சரி, எந்த தண்ணீர்கள் வந்தாலும் சரி நம்மளை காப்பாற்ற முடியும். மூன்றாவதாக பார்க்கிறோம், சாலமோனை குறித்து பார்க்கிறோம். ஒரு பெரிய ஞானம், ஒரு சின்ன வயசு பையன் தான் சாலமோன். அப்ப பெரிய ஒரு ஞானமான அறிவாளியே இல்லை, ஒரு சின்ன எதுவும் அறியாத ஆரம்ப காலம், ராஜாவாய் அந்த அரியணையில வந்த இந்த ஆரம்ப காலம். ஆனால் அவனுக்குள்ள அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த 3 சம்பவங்களையும் நாம் பார்க்கும் பொழுது எலியாவுக்குள்ள இருந்த அந்த ஜெபாவி நமக்குள்ள கர்த்தர் தருவார் என்று சொன்னார். இன்னைக்கு இருக்கிற இந்த பாகால்களை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒரு காரியத்துல வாசித்த ஜெபிக்கிற பிள்ளைகள் பிரச்சனையின் மேல படுத்திருக்காங்களா, ஜெபிக்காதவங்க பிரச்சனைக்குள்ள படுத்திருக்காங்களா, பிரச்சனைக்கு மேலையா பிரச்சனைக்குள்ளையா என்பதை நாம தான் முடிவெடுக்கணும். எலியா பிரச்சனைக்கு மேலே இருந்தான்.
அவனுக்கு அத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவனுடைய ஜெபம் அவனை தாங்கினதை பார்க்கிறோம், காப்பாற்றினதை பார்க்கிறோம். இங்கே இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய ஜெபம் ஒரு பெரிய அற்புதத்தை நடத்தினதை பார்க்கிறோம். ஏன்னா அவங்க தானியேலோடு கூட சேர்ந்து ஜெபித்ததை வேதாகமம் சொல்லுகிறது. தன் நண்பர்களோடு சேர்ந்து ஜெபித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் ஜெப வீரர்களாக இருந்ததுனாலதான் அக்கினி அவர்களை மேற்கொள்ள முடியல. நீங்களும் நான் ஜெபிக்கும் பொழுது நமக்கு முன்பா இருக்கிற அக்கினி, நமக்கு முன்பா இருக்கிற பொற்சுரைகள், நமக்கு முன்பா இருக்கிற எல்லா எரிச்சலாமை போறாம நமக்கு எடுக்க நினைக்கிற, நம்மளை அழிக்க நினைக்கிற எல்லா காரியங்களை கர்த்தர் மாட்டி போட்டு அதிலிருந்து அதே இடத்துல வெளியே கொண்டு வந்து ஆச்சரியமா நிறுத்தினார். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார். நம்மளோடு கர்த்தர் உலாவுகிறதை ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார். ஜெபம் முக்கியம். சாலமோனும் அதுதான். ஜெப ஆலயத்தை கட்டினா ஜெபிக்கிறவனா இருந்தான். அவன் ஜெபிக்கிற மனுஷனா இருந்தான். அவன் அந்த ஜெப ஆலயத்தில் நின்று சொல்றான், என் ஜனங்கள் அங்கே வாசிக்கும் போது அந்த ஆலய பிரதேசத்தில் சொல்றான், இந்த சபையை நோக்கி யாரெல்லாம் பார்த்து கையெடுக்கிறாங்களோ, என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறாங்களோ, அங்கே உங்கள் சத்தம், அங்கே அவருடைய சத்தத்தை நீங்க கேளுங்கன்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்றான். இந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கப்படுகிற எந்த சத்தமா இருந்தாலும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார் என்பதை அவன் பறைசாற்றுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா அவன் ஒரு ஜெப வீரன். இந்த 3 பேரும் ஜெப வீரர்கள். சாலமோன் ஒரு ஜெப வீரன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஜெப வீரர்கள், எலியா ஜெப வீரன். ஜெபித்தாங்க, ஜெயத்தை பெற்றுக் கொண்டாங்க. நீங்களும் நானும் ஜெபிப்போம். நிச்சயமா நமக்கு முன்பா இருக்கிற எல்லா மந்திரங்கள், எல்லா காரியங்கள் மாற்றப்படும், மாற்றப்படும், மாற்றப்படும். ஒரு அற்புதம் நடக்கும். உங்களுக்கு உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். 2வது, நமக்காகவே நம்மை அழிக்க நினைக்கிற எந்த ஆலோசனையும் கர்த்தர் அபத்தமாய் மாற்றி போடுவார். என ஜெபம் இருக்கும் என்று சொன்னா நம்மளை கெடுக்க நினைக்கிற, நம்மளை அழிக்க நினைக்கிற எல்லா ஆலோசனைகளை, எல்லா திட்டங்களை, எல்லா சட்டங்களை கர்த்தர் அபத்தமாய் போக பண்ணுவார். ஜெபம் ஒரு பெரிய அவசியம். இங்கே சாலமோனுக்கு இருந்த ஜெபம் அவனுக்கு முன்பாக ஒரு பெரிய ஞானவானாய், ஜனங்களுக்கு முன்பாக அறிவாளியாய் காட்டுகிறது. நமக்குள்ள ஜெபம் இருக்கும் என்று சொன்னா நம்ம பகுதியில உங்க பகுதியில கர்த்தர் ஞானவான்களாய் மாற்ற முடியும். சாலமோனை மாத்திரமல்ல, அறிவில் சிறந்தவன் சாலமோன் மாத்திரமல்ல, அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர், எனக்கு கர்த்தர் கொடுக்க முடியும். உங்களிடத்துல வந்து நிறைய காரியங்களை ஆலோசிக்கிற அநேகரை எழுப்பி வர கர்த்தர் உதவி செய்வார். உங்களை பார்த்து அநேகர் கனமண்ணுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். சாலமோனை கனமண்ண காரணம் ஜெபம். அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில நடந்த அற்புதத்துக்கு காரணம் ஜெபம். எலியா அங்கே நின்று ஒரு ஆளாய் நின்று அத்தனை பேருக்கு முன்பாய் அவன் நின்று நேருக்கு நேர எதிர்த்த காரணம் ஜெபம். உங்களுக்கும் எனக்குள் அந்த ஜெபம் இருக்கும் என்று சொன்னா நிச்சயமாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம், செய்திக்கு நன்றி சொல்லுவோம். செய்தி கொடுத்த அருமையான சகோதரிக்கு கரங்களை தட்டி ஒரு விஷயம் நன்றி சொல்லுவோம். இன்னும் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவாராக. எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, எலியாவை குறித்தும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்தும் சாலமோனை குறித்து பார்த்திருக்கிறோம். அவர்களுக்குள்ள அந்த ஜெபம் எங்களுக்குள்ள காணப்படும். அப்படிப்பட்ட ஜெபம் எங்கள் வாழ்க்கையில் கேட்கிற ஒவ்வொரு மேல பட்டி பிடிக்கட்டும். முன்பாக்குற பிரச்சனைகள், முன்பா இருக்கிற வேதனைகள், முன்பாக்குற எல்லா காரியங்களை கர்த்தர் இந்த ஜெபத்தினால முறியடிக்க முடியும் என்பதை எங்களோடு பேசுறதுக்காக நன்றி. மீண்டும் எங்கள் வாழ்க்கையில ஜெபத்தில் அதிக நேரம் தடுத்து கிடக்கல எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஜெபாவை விட்டுங்க. ஒரு அற்புதம் நடக்க எங்க சபை ஜெபிக்கிற சபையாய் மாட்டுங்கப்பா. இதை கேட்கிற ஜனங்கள் ஜெபிக்கிறதாய் மாட்டுங்கப்பா. என்ன பிரச்சனை வந்தாலும் முதலாவது தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து காரியங்களை செய்ய உதவி செய். அற்புதம் நடக்கணும். வந்தவனமா இல்லப்பா, இரட்டிப்பாய் ஆசீர்வாதத்தை அனுப்புங்க. குறைவுகளை மாட்டுங்க, நிறைவேற்றாங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே.